உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆந்திர மாநிலத்தில் எம்பி தேர்தலுக்கும் எம்எல்ஏ தேர்தல், குறிப்பாக முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்குமான தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய 13ஆம் தேதி இதற்கான வாக்குப்பதிவு. அதற்கான தீவிர பிரச்சாரத்தில் நகரி பகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக ஆர்கே ரோஜா அவர்கள் போகிற இடத்துல நல்ல வரவேற்பு இருக்குது. மேடம், நாங்கள் பார்த்தோம், நல்ல பாடல்கள், ஒன்ஸ் மோர் ரோஜா வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெண்கள் கூட்டம் உங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்குது. எப்படி உங்களுக்கு இருக்குது? 13ஆம் தேதி எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேட் ஃபுல்லாக ஜெகனுக்கு ஓட்டு போடணும். ஜெகன் பின்னால் சோல்ஜர் மாதிரி ஜெகனுக்கு ஜனங்களுக்கு நல்லது செய்கிற எங்கள் மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா சும்மா கையாட்ட மாட்டாங்க, ரொம்ப சிரிச்சிட்டே ரொம்ப ஹாப்பியாக அவங்களே ஃபஸ்ட்டு கையாட்டிடுவாங்க, இப்படின்னு ஃபேனுக்கு போடுறோன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வெல்ஃபேர் பண்ணியிருக்காங்க ஏழைகளுக்கு. ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர் எலிஜிபிலிட்டி இருந்தால் அத்தனை பேருக்கும் வெல்ஃபேர் கொடுக்குறோம். இது இல்லாமல் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம், குவாலிட்டி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் சென்டர்ஸு, பிஹெச்சிஸு, சிஹெச்சிஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஜனங்களுக்கு அந்தந்த ஊர்லவே கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், என்னோட நகரில் 5.5 crore வச்சு 100 bed ரெனோவேட் பண்ணோம். அதில் டயாலிசிஸ் சென்டரோட மொத்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி சென்னையோ அப்படி திருப்பதியோ போக தேவையில்லை, இப்போ எல்லாமே இங்கே கிடைக்கிது. மேடம், இப்போ நாங்கள் பார்க்கும்போது தமிழகத்தோடைய ஒரு ஒட்டிய பகுதி, அதாவது அடுத்தது திருத்தணி தான்னா நகரி வந்துடுது. தமிழ் பீப்புள் நிறைய இருக்காங்க. எப்படி அவங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? தமிழ் வந்து செங்குந்த முதலியார், அகமுடி முதலியார் இருக்காங்க. எஸ்சிஸில் தமிழ் தெலுங்கு எஸ்சிஸ் இருக்குது. அண்ட் எல்லாருமே ஆல்மோஸ்ட் தமிழ் பேசுவாங்க இங்கே இருக்கிறவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புகுந்த வீடு தமிழ், பிறந்த வீடு தெலுங்கு. ஸோ 2 காம்பினேஷன் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது அவங்க கூட ஒத்து போகிறதுக்கு. ஸோ எல்லாரையும் நான் வந்து நேசிக்கிறது எதுக்குன்னா, என்னை தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரெண்டுமே என்னை வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு ஒரு ஃபேம், ஒரு க்ரேஸ் அண்ட் ஒரு என்ன சொல்ல, நல்லா சம்பாரித்து சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச சர்வீஸ் நான் ஜனங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வாய்ப்பு கிடைத்து பாலிட்டிக்ஸ்க்கு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்டராக நான் நினச்ச மாதிரி டூரிசமில், ஸ்போர்ட்ஸில், கல்ச்சரில் அண்ட் எம்எல்ஏவாக நகரி தொகுதியில் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் வந்து நெசவு தொழில் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சரை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் பார்த்து அவங்க இங்கே நெசவு செய்த ஒரு அந்த ஆடையெல்லாம் கூட கொண்டு வந்தீங்க. இந்த நெசவு தொழிலுக்கு என்னெல்லாம் மேடம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நெசவுத்துறைக்கு நாங்கள் வந்து எல்லா வெல்ஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். அம்மாவாடி, ஆசரா, செய்யுத்தா அண்ட் ஹவுசிங்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் 30 lakh மீட்டர் வீவிங் கொடுத்துருக்கோம். அப்புறம் 20 lakh மீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் யூசர் சார்ஜஸ் வந்து 1 rupee இருந்தது, 94 பைசா கம்மி பண்ணி 6 பைசா தான் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் சிஎம் பார்க்கும்போது, தமிழ்நாடு சிஎம் பார்க்கும்போது என்ன உதவினாலும் செய்ய தயாராக இருக்கும். ஏன்னா வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்க. திருப்பியும் நீங்கள் 3rd டைம் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. அங்கேருந்து ஏதாவது வாழ்த்துக்கள் வந்ததா மேடம்? அவர் எதுவும் பேசினாரா, இல்லை அந்த பார்ட்டி சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் பேசினாங்களா மேடம்? ஏன்னா இப்போ டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து எலெக்ஷன் போனதுனால எங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற டிஎம்கே ஆள் எல்லாமே என் கூட நல்லா இருப்பாங்க. ஸோ அவங்க யார் வந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வரவேற்பு கொடுத்துட்டு அவங்க கேட்குற எது வேணாலும் என்னால் செய்ய முடிஞ்சது, கவர்மெண்ட்னால் செய்ய முடிஞ்சது நான் செஞ்சுட்டே இருக்கேன். அதனால் அவங்க பார்ட்டியெல்லாம் பக்கத்தில் வச்சு ஒரு வீட்டு மருமகளாக என்ன ஒரு தங்கச்சியாக எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆந்திராவில் பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த முறையை விட வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த முறை சந்திரபாபு நாயுடு அலையன்ஸில் வந்து பிஜேபி இருக்குது, பவன் கல்யாண் இருக்கார், அவருடைய ஜனசனாலாம் இருக்குது. இதனால் வந்து போன அளவுக்கு நீங்கள் ஒரு 145 சீட்ஸ் வந்து எடுத்தீங்க, அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு கிடைக்காது, ஒரு செட்பேக் இருக்குன்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ வந்து இந்த காம்பினேஷன் புதுசாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆல்ரெடி 2014 சேம் காம்பினேஷன் வந்திருக்காங்க. அப்போ 600 ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1-2 கூட சரியாக பண்ணல. ஸோ இப்போ சேம் காம்பினேஷன் வந்தால் அப்போவே நீங்கள் ஒன்றும் பண்ணல. அப்போ சென்ட்ரலில் பிஜேபி வந்தது, எங்கள் ஸ்டேட்டில் தெலுங்கு தேசம் வந்தது 2014. ஸோ நீங்கள் அப்போவே ஒன்றும் செய்யலைன்னா இப்போ வந்து என்ன செய்ய போகிறீங்க? ஸோ உங்களுக்கு செய்யணுன்னு ஒரு நல்ல மனசு இல்லை, செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு
என்ன சொல்லுவாங்க, சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆவார். ஸ்டேட் டிவைட் ஆயிடுச்சு, கஷ்டத்தில் இருக்கு, நஷ்டத்தில் இருக்குன்னு. சேம் ஸ்டேட் தானே இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆள்றாரு. ஸோ அவர் எப்படி பண்ண முடிஞ்சது இவ்வளோ வெல்ஃபேர், இவ்வளோ டெவலப்மெண்ட்டு? இன்னொரு ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சர்மிளா மேடம் அவங்க வந்து ஃபேமிலியில இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக சிஎம் இப்போ இருக்கிற சிஎம் பத்தி பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த ஒரு ஃபேக்டரும் ஒர்க் ஆகுது காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேடம். அந்த அம்மா பேசுகிற பேச்சுனால காங்கிரஸ்க்கு கேவலமாக இருக்குது ஸ்டேட்டில். ஏன்னா அந்த காங்கிரஸ் வந்து ஸ்டேட்டை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த காங்கிரஸ் ராஜசேகர் ரெட்டி இறந்ததுக்கப்புறம் அவரோட பேர் எஃப்ஐஆரில் வச்சுருக்காங்க. அந்த காங்கிரஸ் தான் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் வெளியே துரத்திட்டாங்க. அவங்க அப்பா 2 வாட்டி சென்ட்ரலில் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அவங்க வந்து அந்த சென்டிமெண்ட் எல்லாமே இல்லாமல் சோனியா ராகுல் என்ன பண்ணாங்கன்னு ஸ்டேட் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கு. ஸோ இப்போ அவங்க காங்கிரஸ் போகிறது அவங்களோட ஸ்வலாபத்துக்கு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு ராஜசேகர் ரெட்டி ஆத்மா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால யாருமே காங்கிரஸ்க்கும் இல்லை ஷர்மிளாக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க போனதுனால காங்கிரஸ் 0 ஆயிடுச்சு. பிஜேபி கூட தெலுங்கு தேசம் ஜனசேனா சேர்ந்ததுனால இன்னும் மைனஸ் ஆயிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் தொடர்ச்சியாக இங்கே வராரு பார்த்தீங்கன்னா, இப்போ கேம்பெயினுக்கு வராரு. நேற்றைக்கு வந்து பெரிய லெவலில் நாளைக்கு கூட ரோட் ஷோ வச்சிருக்காரு விஜயவாடாவில். குறிப்பாக முன்னாள் பிரதமர் வீட்டுக்கு போகிறாரு. பிவி நரசிம்மராவ் அவங்க குடும்பத்தை போய் பார்க்குறாரு. பத்மா அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சவுத்துக்கு வந்து பிஜேபி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டிலையும் கொடுத்தாங்க. அதிக அளவிலான கேம்பெயின்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும் மேடம்? ஏன்னா தமிழ்நாட்டில் ஆந்திராவில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு இல்லை, ஸோ லீடர்ஸ் இல்லை. அதனால இங்கே சுற்றிட்டு இருக்காரு. மேடம் பவன் கல்யாணுடைய ஃபேக்ட்ரி ஏன்னா நல்லா இருக்குது. எங்கே போனாலும் மாஸ் க்ரௌட் வருது. தமிழ்நாடு பீப்புளெலாம் கூட பார்க்குறாங்க. அவர் நல்ல சிரஞ்சீவி அளவுக்கு இல்லைனா கூட அவர் வந்து இன்னமும் அதை விட தாண்டி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அப்போ ஏன் 2 இடத்துல தோத்துட்டாங்க 2014? இன்றைக்கி கூட அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆள் ரெடியாக இல்லை. ஏன்னா அவர் எங்கே நிற்கணும்னு இந்த 5 வருஷத்தில் ஒரு செலக்டே பண்ணல. இன்றைக்கி வந்து எங்கேயோ போய் நின்னார். அங்கே கூட தோற்றுருவாங்கன்னு பயத்தில் எனக்கு அவங்க அண்ணாவோட பசங்க, அவங்க அக்காவோட பசங்க, சினிமாவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. அவரே ஒரு பவர் ஸ்டாருங்கும்போது எதுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட பிரச்சாரம் பண்ணுறாங்க? அப்போ இவரோட கிரேஸ் இல்லை. ஸோ இவங்களாவது பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு. இப்போ நான் இது வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் கூட கூப்பிட்டுட்டு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா நம்ம செய்கிற வேலை, நம்ம பேர், நம்ம ஃபேம் போதும். ஸோ அவர் எந்த வேலையும் செய்யலாம். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஷூட்டிங் கேப்பில் வருவார், ஷூட்டிங் கேப்பில் ஏதோ ஒன்று பேசிட்டு ஒரு சம்மந்தம் இல்லாமல் போகிறாரு. இப்போத்து கூட அவருக்கு வந்து ஸ்டேட்டில் எந்த விதமான ஒரு கேடர் இல்லை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸோ இல்லை ஒரு தொகுதிக்கு ஒரு இன்சார்ஜோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து அவர் 24 சீட்டு வாங்கி அதில் ஆள் வைக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் 21 சீட்டு வச்சு 3 சீட்டு பிஜேபிக்கு கொடுத்தாரு. அந்த 21 சீட்டில் 11 சீட்டு டிடிபியில் யாருக்கு சீட்டு கிடைக்கலையோ அவர் வெளியே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற 6 சீட்டு வந்து எங்களோட பார்ட்டி வைஎஸ்ஆர்சிபிலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ எங்கே அவங்களுக்கு கேடர் இருக்குது, எங்கே கிரேஸ் இருக்குது? ஸோ அவர் 0ங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சினிமா ஆர்டிஸ்ட்னால சும்மா டிஆர்பிக்காக போட்டிக்கிறீங்க. ஆந்திரா கேபினெட்டில் டூரிசம் மினிஸ்டராக இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி அவர்களை பொறுத்தவரை சிஎம் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை 5 இயர்ஸ் வந்து முக்கியமான பில்ஸில் வந்து பார்லிமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணார். கடைசி நேரத்தில் வந்து இப்போ வந்து எதிராக இருக்கார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அதாவது சந்திரபாபு நாயுடும் பிஜேபியோட தான் இருக்கார், ரெட்டியும் அவர் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து பரவலாக இருக்கேன் மேடம். நாங்கள் எப்போவுமே காங்கிரஸ்க்கோ பிஜேபிக்கோ சப்போர்ட் பண்ணணும் சும்மா பொலிட்டிக்கல் கெயின்காகன்னு இல்லை. அவர் எலெக்ஷனில் சொன்னார் நாங்கள் தனியாக தான் வருவோம், தனியாக எங்களுக்கு ஜனங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி முதலமைச்சரான ஸ்டேட் நல்லதுக்காக வேலை செய்கிறோம், ஸ்டேட் நல்லதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஜெகன் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் இருக்கும்போது எப்படி அவர் கூட சேர்ந்து ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பிஜேபி கூட நான் சேர்ந்தே பண்ண மாட்டேன், அது ஒரு வேஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு இவரே சொன்னார். அப்புறம் வந்து மோடியை வந்து எங்கள் ஊருக்கு வந்தால் நான் வந்து என்ன ஹேங் பண்ணிடுவேன், அவர் வந்து சிஎம்மாவே யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பெலூன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. திருப்பி மோடிக்கே சப்போர்ட் பண்ணி 2014 இருக்காங்க. திருப்பி மோடியை திட்டுட்டு அவர் பொண்டாட்டி பார்க்க தெரியல, இவர் என்ன இந்தியா பார்க்க போகிறாங்க, அம்மாவுக்கு சாப்பாடு போடல, இப்படி எல்லாம் பர்சனலாக எல்லாம் பேசிட்டார் சந்திரபாபு நாயுடு. திருப்பி இப்போ கேஸில் மாட்டிக்கிட்டாரு. எல்லா கேஸில் பெயிலுக்காக பார்ட்டி ஏபி எல்லாமே அவர் கொடுத்துட்டு அவர் கால் கிட்ட உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் சந்திரபாபு நாயுடு தான் பண்ண முடியும். ஜெகன் சார் டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ் பண்ணுவார், பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுவார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நல்லதுக்கு தான் அவர் வந்து
சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எங்கள் ஸ்டேட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சந்திரபாபு நாயுடுனால கொண்டு வர முடியல. ஏபி கேபிட்டலில் டிசைட் பண்ணுறதுல பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. அமராவதி வைசாக் கொண்டு வரோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட். துக்ளக்கில் தான் வந்து தலைநகர் மாற்றம், அது துக்ளக் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுதா மேடம்? துக்ளக்குன்னா சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண். ஏன்னா ஒரு அசம்பிளின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எம்எல்ஏஸ் வருவாங்க, ரெப்ரசன்டேஷன். இப்போ வந்து உங்களுக்கு சிவராமகிருஷ்ண கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, நான் பொலிட்டிக்கல் டீமு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து ஸ்டேட் ஃபுல்லாக போயிட்டு எங்கெங்கே இது என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல் வைக்கிறதுக்கு எந்த இடம் சூட்டபிள்னு சொல்லி அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணது அசம்பிளியில் வச்சு டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு புல்டோஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கும் மங்களகிரியில், இங்கே தான் இருக்கும் விஜயவாடா குண்டூர் நடுவில்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும். அங்கே போனோம்னா ஒரு ரோடு வசதி இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, யாருக்காவது ஏதாவது நடந்தால் ஆள் அந்த பக்கமே வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போது வைசாக் வந்து ஒரு டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ண தேவையில்லை. இங்கே வந்து லட்சக்கணக்கில் என்ன வேணால் 1 lakh or 2 lakh crores ஐ திங்க் அவ்வளோ செலவு பண்ணி இப்போ இருக்கிற எங்கள் ஸ்டேட்டில் வந்து அது கஷ்டம் ஒரு சின்ன கேபிட்டலுக்காக. ஸோ வைசாக் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்னால ஒரு 3 ஒன்று வந்து இங்கே வந்து அசம்பிளி இருக்குது. ஸோ கோர்ட்ஸ் எல்லாம் கர்னூலில் வச்சுட்டு அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் வைக்கணும் வைசாகில். ஏன்னா ஒரு கேபிட்டல் இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், ஹார்பர்ஸ் இருக்கணும், ஏர்போர்ட்ஸ் இருக்கணும், அண்டு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வாழ மாதிரி இருக்கணும். இங்கே வந்து விஜயவாடாவில் ரெண்ட் எடுக்கணுன்னா 1 lakh, நார்மல் ஆள் எங்கே பிழைக்க முடியும்? ஸோ எல்லாம் அவங்க கம்யூனிட்டி தான் இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு கம்யூனிட்டி. ஸோ அந்த நடுவில் வச்சுட்டு எல்லாரையும் வந்து ஏமாற்றணும்னு பார்த்தாரு. அண்ட் கடவுளாக பார்த்து அவர் தோக்கடிச்சிட்டு. தமிழ் பீப்புளோட ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது உங்களுக்கு. குறிப்பாக திருத்தணி முருகன் கோயில் வரலும் நீங்கள் கடைசி நாமினேஷன் பண்ணுற அளவுக்கு அங்கேருந்து ஒரு டிவோட்டியாக இருக்கீங்க. அதாவது தமிழ் பீப்புள்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், ஏன்னா ஆந்திராவில் வந்து ஒரு திரை பிரபலங்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழ் பிரபலங்கள் ரஜினி சார் மாதிரியோ மற்ற ஆட்களோ இங்கே இருக்க உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களா மேடம்? ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கூட இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா மேடம்? எங்கள் ஹஸ்பண்ட் பிரச்சாரம் பண்ணணுன்னா என்ன ஹஸ்பண்ட்னால பிரச்சாரம் பண்ணுறாரு. அதை தவிர்த்து வேறு யாரையும் நான் பிரச்சாரத்துக்கு இதுவரை கூப்பிடல. எனக்கு வந்து தமிழ் சாரோட நடிச்சிருக்கீங்க. தமிழால் எனக்கு பிடிக்கும், அதனால தான் தமிழ் டைரக்டரை கல்யாணம் பண்ணேன். ஃபஸ்ட்டு படத்துலவே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலவே லவ் பண்ணிவிட்டு 11 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி கூட ஆல்மோஸ்ட் 2002 கல்யாணம் ஆயிடுச்சு, 24. ஸோ எல்லாருமே என்னோட ப்ளெஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு கஷ்டமான சமயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஷ் பண்ணாங்களா மேடம் தமிழ் ஆக்ட்ரஸ் யாரும்? எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் ஜெயிக்கணும் இண்டஸ்ட்ரியிலேருந்து. நம்ம நேம் சொல்லு, எதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ நான் ஜெயிக்கணும் அண்ட் இண்டஸ்ட்ரி நேம் வந்து என்ன சொல்லுவான், ஒரு கலர்ஸ் ஃப்ளையிங் கலர்ஸாக இருக்கணும். நம்ம ஆள் ஒருத்தர் பாலிடிக்ஸில் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொல்லி எல்லாருமே என்னை வந்து வாழ்த்துவாங்க. இப்போ வந்து லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ் அரித்மேட்டிக் எடுத்து போகும்போது ஒரு லீஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை பெண்கள் போகிறப்ப சப்போர்ட் இருக்குது. என்ன தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் ஏதோ பெண்களுக்கான உங்கள் பெனிஃபிஸ்டோட இருக்கா மேடம்? எல்லா ஸ்கீம்ஸுமே பெண்கள் பேர் மேலே தான் இருக்குது. எல்லா ஸ்கீம்ஸே ஆல்மோஸ்ட் 80% ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு, வீடு, பசங்களை படிப்புக்காக எல்லாமே பெண்கள் பேரில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு 2 பெண்ணு ஜெகனண்ணாக்கு. ஸோ பெண்கள் மேலே நிறைய மரியாதை. ஸோ பெண்கள் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும், ஸ்டேட் நல்லா இருக்கும், மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக சார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ஸ்டன்சி. இது வரைக்கும் நீங்கள் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1000, 2000, 3000 தான் இங்கே யார் ஜெயித்தாலும். 35 இயர்ஸாக சங்காரெட்டி, முத்துகிருஷ்ணம் நாயுடு எல்லோரும் இங்கே தான் அவங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க. ஸோ கான்ஸ்டன்சி அந்த மாதிரி. ஸோ இந்த வாட்டி அந்த இது மாற்றி 20,000 வரணும்னு நாங்கள் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜனங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட். உங்களோட தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியிலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக எங்கிட்ட பேசுறீங்க. புதிய தலைமுறைக்காக ஆந்திராவிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.